அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் CKN. இந்த மாதிரி ஸ்டமக்ன்றது ஒரு முக்கியமான இயந்திரம், மிகப்பெரிய இயந்திரம். அதை நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது என்னெல்லாம் பண்ணுதுன்னு இன்னும் நம்மளால படிக்கவே இல்லை. இன்னும் நிறைய படிப்பாங்க ஸ்டமக்கை பற்றி. உங்களுக்கு கேன்சர்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டமக்கை கட் பண்ணிடுவாங்க. அந்த ஏரியாவை இப்படி ஒரு இடத்துல வந்ததுன்னா இப்படி ஒரு மாதிரி இப்படி கட் பண்ணிட்டு ஒன்றா வச்சு செத்துருவாங்க. அப்போ ஸ்டமக் சின்னதாயிடும். அதுக்கப்புறமா பேரியாட்டிக் சர்ஜரின்னு கொண்டு வந்து ஸ்டமக்கை கட் பண்ணி ஸ்டமக் ஒரு 30% ஸ்டமக்கை கம்மி பண்ணிடுவாங்க, 35% ஸ்டமக்கை கம்மி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸ்டமக்கில் முக்கியமான மேலே இருக்கிற ஈசோஃபேகஸ், உணவு குழாய் கனெக்ட் ஆகுது பாருங்க, அந்த ஈசோஃபேகஸ் இங்கே வரும். அதுக்கப்புறம் ஸ்டமக் முடிஞ்ச உடனே ஒரு ஜெட் கேனல் இருக்கும். அதுக்கப்புறம் டியோடினல் வரும். அதுதான் ஸ்டமக்கும் சிறுகுடலும் கனெக்ட் ஆகிற இடம். இந்த 2 ஜங்ஷனும் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கு 3 உறுப்புகள் பிரமாதமாக வேலை செய்யணுமா. ஒன்று கல்லீரல், இன்னொன்று சிறுகுடல், 3வது ஸ்டமக். இது 3ம் பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருந்துன்னா ஒருத்தன் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். வணக்கம்.